ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜூடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கே ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு ஹாப்பினஸே இல்லாமல் இருளடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? இதுக்கு வேதத்தில் ஒரு சொல்யூஷன் இருக்குது ஜானா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதுன்னு. வேதம்ன்ற வெளிச்சம் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லா இருளையும் மாற்றுறதுக்கு சொல்யூஷனாக மாறிடும். இந்த சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையோ ஜொலிக்கிற நட்சத்திரம் போல மாறிடும். இதை பற்றி ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? ஜொலிக்கோ நட்சத்திரம் வானில் மின்னது ஏராளோ, அதை ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. ஜொலிக்கோ நட்சத்திரம் வானில் மின்னது ஏராளோ, அதை ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. என்னையோ ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளி அவரே. என்னையோ ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளி அவரே. ஷைன் ஷைன் ஷைன், என் லைஃப் எல்லாம் ஷைன். இயேசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். ஷைன் ஷைன் ஷைன், என் லைஃப் எல்லாம் ஷைன். இயேசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையால ஒளி வீசுவேன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையால ஒளி வீசுவேன். என்னை காண்பவர்கள் என்னை அல்ல இயேசுவையே காண்பார்கள். என்னை காண்பவர்கள் என்னை அல்ல இயேசுவையே காண்பார்கள். ஜொலிக்கோ நட்சத்திரம் வானில் மின்னது ஏராளோ, அதை ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. நம்ம இயேசுதானே அவரு. இதுக்குரிய ஆக்ஷன் பார்த்துடலாமா? ஜொலிக்கோ நட்சத்திரம் வானில் மின்னது ஏராளோ, அதை ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. ஜொலிக்கோ நட்சத்திரம் வானில் மின்னது ஏராளோ, அதை ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. என்னையோ ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளி அவரு. என்னையோ ஷைனாக ஜொலிக்க விட தேடி வந்த மெய்யான ஒளி அவரு. ஷைன் ஷைன் ஷைன், என் லைஃப் எல்லாம் ஷைன். இயேசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். ஷைன் ஷைன் ஷைன், என் லைஃப் எல்லாம் ஷைன். இயேசு என்னில் வந்ததால வாழ்க்கை முழுது ஷைன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையால ஒளி வீசுவேன். தினம் தினம் வேதம் வாசிப்பேன், வேத வார்த்தையால ஒளி வீசுவேன். என்னை காண்பவர்கள் என்னை அல்ல இயேசுவையே காண்பார்கள். என்னை காண்பவர்கள் என்னை அல்ல இயேசுவையே காண்பார்கள். ஜொலிக்கோ நட்சத்திரம் வானில் மின்னது ஏராளோ, அதை ஜொலிக்க விட்டவரு நம்ம இயேசுதானே அவரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிதான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அவங்களுக்குள்ள காரியங்களை பற்றி கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 3 கேட்டகரி இருக்கும். அதாவது 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து
கொஞ்சம் டைம் படித்தாலே அது எப்படி விளையாட்டுத்தனமாகவே சில பிள்ளைங்க படிப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க, அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிரும். அடுத்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன ஹார்ட் ஒர்க் போடுறாங்களோ, என்ன உழைக்கிறாங்களோ அதுக்கு தக்கன அவங்க படிப்பாங்க, அதுக்கு தக்கன அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. மூணாவது ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், ரொம்ப முயற்சி பண்ணி படித்தாலும் சில பிள்ளைங்க மண்டையில் ஏறவே செய்யாது. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி படித்தாலும் சில பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற இன்புட் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நிறைய நேரம் நம்ம சமுதாயமே ஒதுக்குவாங்க, டீச்சர்ஸ் கூட ஒதுக்குவாங்க. நீலாம் படித்து என்ன செய்ய போகிற, அவன் மண்டையில் களிமண் தான் இருக்குது, நீ ஸ்கூலுக்கு வரதே வேஸ்ட்டு, காலேஜுக்கு வரதே வேஸ்ட்டு, நீ வீட்டில் பஸ்ஸாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள நிறைய பேர் நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸு கூட அந்த பிள்ளைங்கள மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. ஒன்றை வச்சு என்ன செய்ய, அந்த பிள்ளை பாரு இந்த பிள்ளை பாரு எவ்வளோ அழகாக படிக்குது, உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ ஒன்றுமே எதுக்குமே லாய்க்க கிடையாதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸு கூட சில நேரம் அந்த பிள்ளைங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் அந்த பிள்ளைங்க ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. ஆனால் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு தக்கன அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அப்போ அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் நல்லா தானே ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு முடியலையே, என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த டிவி முன்னாடி ஒரு வேளை உட்காந்துருக்கிற நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் உட்காந்துருக்கலாம். என் குறைவு என்னைக்கு நிறைவாய் மாறும், எல்லாரும் மண்டையில் ஒன்றுமே இல்லை நீ உனக்கு என்ன செஞ்சாலும் நீ முன்னேறிக்கிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்களே, என்னைக்காவது என் வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு சொல்லி வேதனையோட கண்ணீரோட இந்த டிவி முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது யூடியூப்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தான் ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்காக ஒரு டிப்ஸை ஏசப்பா அந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஆண்டவர் தர வார்த்தை என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4:19 ஏசப்பா தெளிவா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமா பிள்ளைங்களே, ஒருவேளை நீங்க நிறைய ஒர்க் பண்றீங்களா, நிறைய கஷ்டப்படுறீங்களா, ஆனா உங்களால அதுக்குரிய அவுட்புட் எடுக்க முடியல, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன் குறையெல்லாம் நிறைவாய் மாறும். கட்டாயம் ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உன் குறைய ஏசப்பா உன் வாழ்க்கையில நிறைவாய் மாற்றுவாங்க. எந்த கண்கள் உன்னை அற்பமாய் பார்த்ததோ, அலட்சியப்படுத்தினதோ, அதே கண்களுக்கு முன்பாக ஏசப்பா கட்டாயம் உன்னை உயர்த்தி வைப்பாங்க. அதுல எந்த சந்தேகமே இல்லை. உன் குறைய ஏசப்பாட சொல்லி, ஏன்னா ஏசப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர். அது சொல்றாரு, என் ஐஸ்வர்ய சம்பன்னத்தின்படி உன்னுடைய குறையெல்லாம் நான் நிறைவாய் மாற்றுவேன்னு சொல்றாங்க. அதை தான் நம்ம ஒரு காரியம் மூலமாக உங்களுக்கு நான் ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நான் செஞ்சு காட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். பாருங்க, என் கையில ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து நம்மளை போல ஒரு எம்டி பாக்ஸ். நிறைய நேரம் சொல்றாங்களே குறை இருக்குது, உன் மண்டையில ஒன்றும் இல்லை, நீ எம்டி வெசல்னு சொல்றாங்களே, அதே போல இந்த பாக்ஸும் ஒரு எம்டி தான். அந்த பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. ஒரு பாப்பாவை கூட்ட நம்ம கேட்டுருவோம், உங்களுக்கு டவுட்டா இருந்தா இந்த பாக்ஸ்ல ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லி. சிஸ்டர் வாங்க சிஸ்டர், சீக்கிரமா வாங்க, இந்த பாக்ஸ்ல ஏதாவது இருக்குதுங்களா? கை விட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். ஓகே, குறையா இருக்குது. இங்கே நின்றுக்கோங்க. பாருங்க, இந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை. உங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இவங்களை கூப்பிட்டு காட்டிட்டேன். இந்த பாக்ஸ் ஒரு குறை, எம்டி பாக்ஸ். இதே போல தான் நம்ம வாழ்க்கை, எம்டி பாக்ஸ் தானேங்க இது, ஒன்றுமே இல்லை இதில். ஓகே, இவங்க கையை விட்டு பார்த்துட்டாங்க. இதே போல தான் பிள்ளைங்களே, உங்கள் லைஃப்பும் கூட எம்டியாக இருக்கலாம். என்ன தான் படித்தாலும் ஒன்றும் மண்டையில் ஏறாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். இதே போல் எம்டியாக ஒன்றுமே இல்லாமல் குறையோடு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா நினச்சா ஏசப்பா உன் வாழ்க்கையில் இருக்கிற குறையை நிறைவாய் மாற்ற முடியும். ஏசப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உன்னுடைய குறையை நிறைவாய் மாற்றுவதற்கு இயேசுவால் முடியும். இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பாருங்க, இது எம்டி பாக்ஸு தான். ஆனால் இந்த எம்டி பாக்ஸ்லேருந்து ஏசப்பா பிடிங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸை அவங்க கையில் கொடுத்து காட்டியிருக்கேன், இங்கே வச்சுருக்கிறேன். எம்டி பாக்ஸ் தான், ஆனால் இதுலேருந்து ஏசப்பா ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம குறை நிறைவாய் மாறினா நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். இந்த பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் ஜெபம். ஆமென். பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். தம்பி தங்கச்சி, நீங்கள் குறையோடு இருக்கீங்களாம்மா, ஏசப்பாட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா. உன் குறை
குறைவு நிறைவாய் மாறணும்னு நீ ஜெபம் பண்ணு. இதுக்கு பேரு நான் ஜெபம் சொல்லி வச்சிருக்கேன். நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உன் வாழ்க்கையில இருக்க குறைய ஆண்டவர் நிறைவாய் மாற்ற போகிறார். அக்கா பாருங்க, அதுக்கு அடுத்து ஏதாவது இந்த பாக்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. இல்ல, மனுஷங்க கண்ணுக்கு நம்ம குறைவுள்ளவர்களாகத்தான் இருப்போம். மனுஷங்க கண்ணுக்கு நம்ம எம்டி வெசலா தான் இருப்போம். ஆனா கர்த்தர் நினைத்தால் நம்மளுடைய குறைவை இயேசுவால என்ன செய்ய முடியும் அப்படின்னா நிறைவாய் மாற்ற முடியும். பாருங்க, இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பாருங்க, அதே மாதிரி தான் இன்னொரு கிஃப்டை ஏசப்பா நம்மளுக்கு தராங்க. குறைவான டப்பா தான். அந்த குறைவான டப்பாக்குள்ள இருந்து ஏசப்பா இன்னொரு கிஃப்டை நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதுக்கு பேரு என்ன அப்படின்னா, நான் வேதம் சொல்லி வச்சிருக்கிறேன். முதல் கிஃப்ட் பேரு ஜெபம் சொல்லி வச்சேன். ரெண்டாவது கிஃப்ட் பேரு நான் வேதம் சொல்லி வச்சிருக்கிறேன். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் குறை நிறைவாய் மாறும். இரண்டாவது, நீ எவ்வளவு தூரம் வேதம் வாசிக்கிறியோ, எந்த அளவுக்கு நீ வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ, உண்மையிலேயே வேதம் வாசிக்க 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 ஏசப்பா உனக்குள்ள தன்னால ஒரு மனப்பாட சக்தியை தருவாங்க. நான் அதை என் லைஃப்ல உணர்ந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கூமுட்டையா தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு நான் ஜெபித்து வேதம் வாசித்து என் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தனோ, அன்னையில இருந்து இந்த கூமுட்டையை கூட ஏசப்பா அநேகருக்கு பிரோஜனமான பாத்திரமாக ஏசப்பா மாற்றினார். சோ முதலாவது நீ ஜெபம் பண்ணு, உன் குறை நிறைவாய் மாறும். ரெண்டாவது, நீ வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடு. பைபிள் வாசி. பைபிள் வாசிட்டு உன் பாட புத்தகத்தை எடுத்து படி. நல்ல மனப்பாட சக்தியை ஏசப்பா தருவாங்க. அக்கா இதுக்குள்ள ஏதாவது இருக்குதா அக்கா? பாருங்கக்கா. இல்ல சொல்லிட்டாங்க. நீங்களும் பாருங்க, எம்டி வெசல் தான், எம்டி பாக்ஸ் தான். நம்ம வெறுமை தான், நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லதான், நம்ம எதுக்குமே லாய்க்கு கிடையாது. ஆனா கர்த்தர் வெறுமையான பாத்திரத்தை வல்லமையாய் மாற்ற இயேசுவால முடியும். ஆமே, இயேசுவால முடியுமா? முடியாதாக்கா? கட்டாயம் முடியும். சோ முதல் காரியம் ஜெபம், ரெண்டாவது காரியம் வேத வாசிக்கணும்னு சொன்னேன். மூணாவது, இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். பாருங்க, எம்டியான ஒரு பாக்ஸ்ல இருந்து ஏசப்பா இன்னொரு கிஃப்ட் தராங்க. இந்த கிஃப்ட் பேர் என்ன பேர் தெரியுமா? பைபிள்ல ஒரு வேத வசனம் சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீ உன் அம்மா அப்பாவை மதிக்க 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 கர்த்தர் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறையையும் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். சோ அக்கா 3 காரியம் பார்த்தோம். இதெல்லாம் சொல்லி ஒரு தடவை சொல்லிடலாமா? ஜெபம், வேதம், மூன்றாவது ஒரு கிஃப்ட்டுக்கு பேரு பெற்றோர்களை கனம் பண்ணணும், மதிக்கணும். இந்த 3 நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறையெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நிறைவாய் மாறும். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், சோதிரம். ஏசப்பா இதன்படி நம்மளை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா உமக்கு சோதிரம். இந்த டிவி முன்பாக இருந்து பார்க்குற, யூடியூப்ல பார்க்குற பிள்ளைகளுக்காக அப்பா, குறைகளோட என் வாழ்க்கையில நான் என்னைக்கு நிறைவாய் மாறுவேன், நான் எவ்வளவு படிச்சாலும் என் மனசுல தங்க மாட்டேங்க ஏசப்பா, குறையுள்ள பாத்திரமா இருக்கிறேன், என் மண்டையில ஒண்ணுமே இல்லையே, எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, தள்ளுறாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைச்சிட்டு கண்ணீரோட பிள்ளைங்க இருக்கலாம். அல்லது பெற்றோர்கள் இப்படிப்பட்ட நிலைமையோட என் பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா ஆகாதா, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை படிப்பை வச்சு செழிப்பாய் மாறாதான்னு சொல்லி கண்ணீரோட இருக்கலாம். ஏசப்பா, ஏசப்பா குறையான இந்த அப்பா பேக்ல இருந்து எப்படி எங்களுக்கு 3 கிஃப்டை தந்தீங்களோ, அதே போல எங்க வாழ்க்கையிலையும் குறையெல்லாம் நிறைவாய் மாற்ற நீர் போதுமானவராய் இருக்கிறேன். பிள்ளைகள் ஜெபித்து பாட புத்தகத்தை எடுத்து படிக்கட்டும், வேத வாசித்து பாட புத்தகத்தை எடுத்து படிக்கட்டும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அம்மா அப்பாவை கனம் பண்ணி பாட புத்தகத்தை எடுத்து படிக்கட்டும் ஏசப்பா. அப்பொழுது அவங்க குறையெல்லாம் நிறைவாய் மாற்றுவேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. உமக்கு நன்றி. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் பகுதியில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். டாப்பர்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. டாப்பர்ஸை பார்த்தாலே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும்ல. அவங்க எப்படி படித்தாங்க, என்ன மாதிரி காரியங்களெல்லாம் செய்திருப்பாங்க அவங்க டாப்பர் ஆகிறதுக்குன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி கூட நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு டாப்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூதா தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் ராஜா என்ன செய்வார் அப்படின்னா, எருசலேமை முற்றுகை போட்டு எருசலேம்ல இருக்கிற யூத ஜனங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் சிறைபிடித்து கொண்டு வந்துடுவார். சிறைபிடித்து கொண்டு வந்து என்ன செய்வார் அப்படின்னா, அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா வாலிபர்களை அவர் என்ன செய்வார்னா சிறைபிடித்து கொண்டு வருவார். 1:3 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும்
அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து அப்படிப்பட்ட நல்ல குவாலிஃபைடா இருக்கிற அந்த வாலிபர்களை அங்கிருந்து சிறைபிடிச்சு கொண்டு வந்துடுறாரு. சிறைபிடிச்சு கொண்டு வந்து என்ன தெரியுமா செய்கிறாரு, அந்த சூழ்நிலையை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். என்ன அப்படின்னா, சிறைபிடிப்பு மாத்திரம் இல்லைங்க, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்கே போய் அவர்களுடைய பாஷையை கற்றுக்கொள்ளும்படியாக இவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க பிரதானிகளுக்கு என்ன சொல்கிறார் ராஜா அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு இந்த கல்தேயர் பாஷையை என்ன பண்ணுங்க, கற்றுக்கொடுங்கன்னு சொல்லித்தரார். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்னவா இருக்கும் அந்த சூழ்நிலை, இவங்களுடைய பாஷை வேற, இவங்க வளர்ந்த விதம் வேற, இவருடைய சூழ்நிலை எல்லாமே வேற பாருங்க. ஆனா இதுல தானியேல் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த சூழ்நிலையை முதல்ல அவர் என்ன செய்யல அப்படின்னா, அவர் ஸ்டடி பண்றாரு. அதை பெருசாவே அவர் எடுத்துக்கலங்க. இந்த தானியேல் சூழ்நிலை என்ன பண்றாருன்னா, முதல்ல ஸ்டடி பண்ண பழகி கொள்ளுகிறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார். இந்த தானியேல் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜனுடைய சிறைபிடிப்புக்குள்ள அவங்க வந்துட்டாங்க, கல்தேர் பாஷையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. இந்த சூழ்நிலைக்குள்ளாக இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்போ ஒரு ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். இதே 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கல்தேயர் பாஷையை கற்றுக்கொள்ளணும்னு ஃபோர்ஸ் பண்றது மாத்திரம் இல்லைங்க, அவங்களுக்கு இன்னொரு காரியத்தை வைக்கிறாங்க. ராஜா என்ன சாப்பிட்றாரோ அதைத்தான் இவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல அவருக்கு தோணுது, சூழ்நிலை முதல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிறை கைதிகளா அவங்க இருக்கிறாங்க, கல்தையருடைய பாஷையை கற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காரியம் சொல்கிறாங்க, ராஜா என்ன சாப்பிட்றாரோ அதைத்தான் என்ன பண்ணணும், சாப்பிடணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவருக்கு அந்த சூழ்நிலை இன்னொரு வித்தியாசம் தெரியுது. இன்னொரு வித்தியாசத்தை தானியேல் என்ன பண்ணுறாரு, உணர்றாரு. ஆனால் அவர் என்ன செய்யலை அப்படின்னா, அதை கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போகலைங்க, அதை கம்ப்ளைண்ட்டாக அவர் எடுத்துக்கவே இல்லை. அடுத்த ஒரு காரியம் பாருங்க, அதே தானியேல் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருடைய நண்பர்களோட தான் அங்கே வந்திருக்கிறார். அவருடைய நண்பர்களோட தான் சிறைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு. அந்த நண்பர்கள் யார் அப்படின்னா, 1:6 வாசிச்சோம் அப்படின்னா, யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, இந்த 4 பேர் ஒன்றா தாங்க இருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லைங்களா, நிறைய பேரை சிறைபிடிச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் தானியேல் பாருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணுறாருங்க. அனனியா, மீஷாவேல், அசரியா, இந்த 3 பேரை என்ன பண்ணுறாங்க, அவர் சூஸ் பண்ணுறாரு, அவர்களோட தான் இருக்கிறார். சரியான நண்பர்களை என்ன பண்ணுறாருன்னா தானியேல் இங்கே தெரிவு செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தானியேல் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கிறாருங்க. சரியான தீர்மானம் என்ன தெரியுமா, இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. 1:8 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, இருதயத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தை தானியேல் செய்கிறார். இருதயத்தில் நல்ல ஒரு தீர்மானம், கரெக்ட் ரெசல்யூஷன்னு சொல்லலாம். அதை என்ன பண்ணுறாரு, தானியேல் செய்கிறார். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டாரு. அடுத்து என்ன பண்ணாருன்னு பார்க்கலாமா. படிப்படியாக அவரும் ஒரு காரியத்தையும் சரியானபடி செஞ்சுக்கிட்டே போகிறார். ஏன்னா இப்போ 4 காரியம் பார்த்துட்டோம். இப்போ 5வது ஒரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னா 1:9-10 பார்த்தோம் அப்படின்னா, அவர் கேட்குறாரு பிரதானிகளுடைய இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர்வைஸ் பண்ண, இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு தலைவனை ராஜா நியமிக்கிறார். அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்கக்கிட்ட போய் தானியேல் எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ராஜா சாப்பிட்ற சாப்பாடை எங்களுக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு அது வேண்டாம், அதுக்கு பதிலாக பருப்பு, மரக்கறி, அந்த மாதிரி வெஜிடேரியனாக என்ன பண்ணுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிரதானிகளுடைய தலைவனுக்கு ஒரு பயம் வருது. எப்பா நீங்கள் அது சொல்கிறீங்கப்பா, நீங்கள் கேட்குறீங்க, நான் அதை அனுமதி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் எல்லாரையும் ராஜா நல்லா சூப்பராக என்ன சொல்கிறது ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு மட்டும் இதை கொடுத்து நீங்கள் நல்லா இல்லை, உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் புஷ்டியாக இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா என்ன செய்கிறது, நான் பதில் சொல்லணும்ல, அதனால் எனக்கு என்ன தானே சிரசேதம் பண்ணுவார்னு இவர் ரொம்ப பயப்படுறாரு. ஆனாலும் தானியேல் என்ன பண்ணுறாரு, இல்லை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்ற மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்க. அதுக்கு உடனே
தேவன் என்ன பண்றாருன்னா தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வசனம் சொல்லுது 1:9. அப்ப இவங்க தேவனுடைய தயவு இவங்களுக்கு இருந்ததுனால பிரதானிகளினுடைய தலைவனிடத்துலயும் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு தயவு கிடைக்குதுங்க. தயவு கிடைச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஒரு முக்கியமான காரியத்தை ஒண்ணு செய்யறாங்க. தயவெல்லாம் கிடைச்சிருச்சு, நம்ம இஷ்டம் போல இருக்கலாம்னு தானியேல் என்ன பண்ணல, இருக்கலைங்க. தானியேல் அடுத்து என்ன தெரியுமா செய்யறாரு, எடுத்த தீர்மானத்துல வைராக்கியமா இருக்கிறாருங்க. 1:16 பார்த்தோம் அப்படின்னா, அந்த போஜனம் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பாட்டு. இந்த வைராக்கியத்தை தொடர்ந்து என்ன பண்றாங்க, இந்த தீர்மானத்துல அவங்க தொடர்ந்து ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்கங்க. அந்த வைராக்கியம் என்ன பண்ணுதுன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் என்ன தெரியுமா, அவங்க எல்லா வாலிபர்களுக்குள்ளாகவும் எப்படி இருந்தாங்க தெரியுமா, டாப்பரா இருந்தாங்கங்க. அல்லேலூயா, டாப்பரா இருந்தாங்கங்க. அது எப்படி தெரியுமா, இந்த 4 பேர் ஸ்பெஷலா இருக்கிறாங்க. இந்த 4 பேர் எப்படி இருக்கிறாங்க, டாப்பர்ஸா இருக்கிறாங்க. ஆனா விசேஷமா தானியேலை பார்த்தீங்க அப்படின்னா வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1:17 வாசிச்சோம் அப்படின்னா, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. பாருங்க, இந்த 4 பேர் மத்தியிலையும் தானியேல் எப்படி இருந்தாரு, டாப்பரா இருந்தாங்க. அல்லேலூயா, டாப்பரா இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, தானியேல் என்னங்க செய்திருப்பாரு, நம்ம பார்த்தோம். இதெல்லாம் செய்த சூழ்நிலையை ஸ்டடி பண்ணாரு, எல்லாம் வைராக்கியமா இருந்தாரு, சரியான நண்பர்களை தெரிவு செய்தாரு, தீர்மானத்துல உறுதியா இருந்தாரு, பிரதானிகளுடைய தலைவனிடத்துல அவங்களுக்கு தயவு கிடைச்சது, அப்படியெல்லாம் போட்டிருக்குங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருந்தது தெரியுமா, என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலும் அவர் தேவ சமூகத்தை என்ன பண்ணார்னா முன்ன வைக்கிறவராய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா, எல்லாத்துலேயும் அந்த ஒரே ரீசன் என்ன தெரியுமா, 4 பேர் மத்தியிலையும் 4 பேருக்குள்ளேயும் தானியேல் டாப்பரா வரத்துக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்ன, தேவன் மேல் வைத்திருந்த அந்த ஒரு பக்தி, பயம், வைராக்கியம் தாங்க. இதுல எதை செய்தாலும் தேவ சமூகத்துல சொல்லி ஒப்பு கொடுத்து தான் என்ன பண்ணாரு, தானியேல் எல்லாவற்றையும் செய்தார். சும்மா செய்யலைங்க, எல்லாவற்றையும் தேவனிடத்துல இருந்து தான் என்ன பண்றாரு, பெற்றுக்கொண்டார். 1:9 கூட நம்ம வாசிக்கலாம், தேவன் தானியேலுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். அப்ப இதெல்லாவற்றிலையும் பிரதானமா தானியேல் தேவனை முன்ன வச்சதுனால இது எல்லாவற்றிலும் தேவன் தயவு கிடைக்கும்படி செய்தார். இன்றைக்கும் கூட தம்பி தங்கைகளே, நீங்க என்ன பண்ணிருக்கலாம், என்னால கூட இப்படி டாப்பர் ஆக முடியுமா, நான் கூட இப்படி பெரிய ஆளா வர முடியுமா, மற்ற யாரை இருந்தாலும் கூட என்னால மேல வர முடியுமான்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இன்றைக்கும் அதை செய்வதற்கு தேவன் உதவி செய்ய உங்களுக்கு வல்லவரா இருக்கிறார். என்ன நீங்க செய்யணும் தெரியுமா, நீங்க ஒருவேளை வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல வேற கிளாஸ் மாத்தி உங்களை போட்டிருந்திருக்கலாம், வெளியூர்ல இருந்து வந்திருக்கலாம், நீங்க வேலை செய்கிற அந்த இடங்கள் உங்களுக்கு புதுமையா இருக்கலாம். இது எல்லாம் எப்படி இருந்தாலும் கூட நீங்க ஒரு காரியத்தை தானியேல் செய்தது போல செய்ய பழகிக்கொள்ளணும். என்ன தெரியுமா, முதல்ல சூழ்நிலையை என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். நீங்க சூழ்நிலையை ஸ்டடி பண்ணணும். அடுத்து என்ன தெரியுமா செய்யணும், தானியேல் என்ன பண்ணல, கம்ப்ளைண்ட் பண்ணலைங்க. அந்த சூழ்நிலையை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அதனால் நீங்களும் என்ன பண்ணணும், எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, நம்ம இதை பண்ணிடலாமா, நம்ம போய் இதை சொல்லிடலாமா அப்படின்லாம் என்ன பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ஸ்டடி பண்ணுங்க. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியுமா, சரியான நண்பர்களை தெரிவு செய்யுங்க. சரியான நண்பர்களை தானியேல் தெரிவு செய்தது போல சரியான நண்பர்களை தெரிவு செய்யுங்க. அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வேலையிலையோ இல்லை படிப்பு காரியத்திலையோ நம்ம என்ன லெக்க நோக்கி ஓடுறோமோ அதுக்கு சரியான ஒரு தீர்மானத்தை நீங்கள் என்ன பண்ணணும், எடுக்கணுங்க. அந்த சரியான தீர்மானத்தை எடுக்கணும். சரி, சரியான தீர்மானத்தை எடுத்தாச்சு, அதுக்கு எல்லாமே சரியா திரும்ப அமைஞ்சிருமா அப்படின்னா நம்ம கேட்கணும். மனுஷ கண்களில் தயவா ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்போ கேட்கும் பொழுது உங்கள் வேலை ஸ்தலமாக இருந்ததுனாலும் கூட, இல்லை பள்ளியாக இருக்குது, நான் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னா கூட, உங்கள் ஆசிரியர்கள் கண்கள்லையும் உங்கள் தலைமை அதிகாரிகளுடைய கண்களையும் தேவன் தயவு கிடைக்கும்படி செய்வாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் என்ன செய்யணும் தெரியுமா, கண்டிப்பாக வைராக்கியமாக இருக்கணுங்க. தானியேல் என்ன பண்ணாரு, ராஜா உண்ணும் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எடுத்த தீர்மானத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாருங்க. அந்த வைராக்கியம் எடுத்த தீர்மானத்துக்குள்ள உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கணுங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது தானியேலுக்கு எப்படி தேவன் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார்னு சொல்லி சொன்னது போல உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதே போல
அறிவுள்ளவர்களாய் மாற்றுவார். இவர் இந்த 4 பேர் மத்தியில டாப்பரானது மாத்திரம் இல்லைங்க. தானியேல் 1:20 வாசிச்சோம் அப்படின்னா அவர் அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ராஜ்யம் எங்கும் உள்ள, அதாவது பாபிலோன் தேசத்துல எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான் அப்படின்னு இருக்குங்க. 10 டைம்ஸ் பெட்டரா. எப்படிங்க? 10 மடங்கு சமர்த்தராக கண்டாங்களா? எவ்வளோ 10 டைம்ஸ் பெட்டர்னா யோசிச்சு பாருங்களேன். தானியேல், அசரியா, மீஷாவேல், அனனியா 4 பேரும் 10 மடங்கு சமர்த்தராக இருந்தாலும் அதில் தானியேல் கொஞ்சம் ஒரு படிக்கு மேலே போய் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் தேவன் என்ன பண்ணாரு? அந்த கிருபையை தானியேலுக்கு கொடுத்தாரு. இந்த 4 பேருக்குள்ளே என்ன பண்ணாரு? தேவன் தானியேலை டாப்பராக வச்சாருங்க. இன்றைக்கும் கூட தம்பி தங்கைகளே, இந்த காரியங்களை தானியேலை ஒரு உதாரணமாய் வைத்து இந்த காரியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் டாப்பராக முடியுங்க. நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இதற்கு முக்கியமாய் பண்ணணும். தானியேல் எப்படி தேவனுக்குள்ளாக பயம், பக்தி, வைராக்கியத்தோடு இருந்தாரோ அதே போல் நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கண்களை மூடி ஜெபிப்போமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஃபாலோ பண்ணி எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே 10 மடங்கு ஆண்டவரே சமர்த்தராக கண்டது போல தானியேலை நீர் எப்படி உயர்த்தினரோ அதே போல ஒரு உயர்வை எங்கள் தேவன் நீர் பிள்ளைகளுக்கும் கட்டளையிடும்படியாக உங்களுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.